ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது என்னோட விலாக். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எங்களோட ஊர் இன்னும் சூரிய உதயம் ஆகலை. ஆனால் இப்படி தான் இருந்திருக்கு. பார்த்திங்களா, ஒரு கோடு மாதிரி தெரியுதுல, அது அந்த இடத்துல தான் சூரியன் உதிக்கும். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நான் ஃபஸ்ட்டு விலாக் போடுறேன், ஃபஸ்ட் டைம் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டெய்லி ரொட்டீன் தொடங்கிருச்சு. சரி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப பசிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தா. சரின்ட்டு நானும் பா பனியாரம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியார சட்டில் எடுத்து வச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பால்கார் வந்துட்டார். இந்தாம்மா பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, பாலையும் காய்ச்சி வச்சுட்டு அவளுக்கு காய்ச்சி ஊற்றி ஆற வச்சுட்டு ஊற்றி குடிக்க விட்டுட்டேன். குடிக்க விட்டதுக்கப்புறம் சரி என்னடான்னு பார்த்தா பால் காஞ்சிட்டு கீழே கேஸ் தீர்ந்துருச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வேக வேகமாக ஒரு 2 கல்லை எடுத்துகிட்டு ஒரு 3 கல்லை வச்சு அடுப்பு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவன் பால் குடிச்சிட்டே தான் இருந்தான். சேட்டைக்காரினா ரொம்ப சேட்டைக்காரி. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் இதான் இன்றைக்கி தொடங்க ஆரம்பிச்சிச்சு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டா 2 கல் எடுத்துகிட்டு வேகமாக போய் அதுக்குள்ளே அவங்க சேட்டை பண்ணிட்டா. பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் போய் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் போய் அங்கே இருக்க கல்லை தூக்கிட்டு அடுப்பு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். விறகெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். விறகெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு உலையெல்லாம் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு உலை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் தான், பழைய காலத்தில் அப்படி தான் சாப்பாடு செய்வாங்க. பழங்காலத்துலலாம் தண்ணியை காய வச்சு அரிசியை கழுவி இது பண்ணி வச்சிட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பு குப்புன்னு ஏறிய ஆரம்பிச்சிச்சு. நானும் ரொம்ப நாள் கழித்து அடுப்பில் சமைக்கிறேன்னா அதனால் ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் இருந்துச்சுன்னா, அதுவும் வில்லேஜ் லைஃப் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், முழுமையாக பாருங்கள், இடையிலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அரிசியை கொட்டி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோன்னே சாப்பாடு வேக ஆரம்பிச்சிச்சு. வேக விட்டோன்னே அப்புறம் சரி சாப்பாடு வேகிறதுக்குள்ளே காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் உளிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி சாப்பாடு வெந்துருச்சு. அதுக்கடையில் சாப்பாடெலாம் வடித்து வச்சுட்டு சாப்பாடு வடித்த கஞ்சியில் பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கஞ்சியும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கஞ்சி சாப்பாடு மாதிரி ஊட்டு விட்டேன்னு அதுவே நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சு. ஒரு 8:30 போல் ஆயிடுச்சு. அவள் அழுதான். சரின்ட்டு வெங்காயம்லாம் உளிச்சு வச்சு சாப்பாடு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் கஞ்சி சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு மண்சட்டி இருந்துச்சு. மண்சட்டியில் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளியும் 4 பல்லு பூண்டு கொஞ்சம் எண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன். வேகிறதுக்குள்ளே எங்கள் பாப்பா வேறு அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வடித்து எடுத்து வச்சுட்டு வேக வச்சிட்டேன். அப்புறம் அவள் என்னை வீடியோவே எடுக்க விடலைங்க. எனக்கு குட்டி குழந்தைங்க இருக்கையில் அது எது புதுசாக இருக்கோ அதை தான் வேக வேகமாக கேட்கும், எடுக்கவும் வருவாங்க. அந்த நெருப்பு கட்டெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து மிரட்டி தான் சமைச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கேஸ்லேயே பார்த்து தான் இருக்கணும். அடுப்பு பரவாயில்ல, கை விட்டு அவ்வளோதான் சுட்டு எடுத்துரும். சரின்ட்டு நான் அடுப்பில் இதெல்லாம் வடித்து வச்சுட்டு அந்த கஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நானும் பாப்பாவும் ஆளு கொஞ்சமாக குடிச்சிட்டோம். அவங்க சிலிண்டர் எடுக்க போயிட்டாங்க. சிலிண்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்குள்ளே செஞ்சு பாப்பாவுக்கு குளிக்க விட்டுட்டு அவள் காலையிலே குளிச்சா. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கடா போய் தண்ணி கிடைக்கிற இடத்துல படுத்துக்குவோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் டெய்லியுமே காலையில் மோட்ரு ஓடும். சரி அங்கே போய் பைப்பில் போயிட்டு குளிச்சுட்டு அவளுக்கு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு வச்சுட்டு ரெடி பண்ணதுக்குள்ளே அவள் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா. போய் ஆட்டி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே. பருப்பு போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி மண்சட்டியில் குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த
பழங்காலத்துலலாம் இதுக்கு அடுப்புக்கு முன்னாடி இந்த மண் அடுப்புலாம் இருக்குல்ல, மண் அடுப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்லுக்குட்டி தான் சமைப்பாங்க இல்லையா. இப்போ தான் வந்துச்சு அந்த அடுப்பெல்லாம். அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு, சிமெண்ட் அடுப்பு அப்படின்னு நிறையா வந்துருச்சு. ஆனால் இப்போயுமே நிறைய மாடலில் நிறைய அடுப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த 3 கல் கூட்டி சமைக்கிற இது வந்து நம்ம எங்கே வேணாலும் போய் கல் எடுத்து கூட்டி சமைச்சிக்கலாம். அதுங்களெல்லாம் தூங்கிட்டு போக முடியாது. இதுக்குன்னா எங்கிட்ட கிடக்குதோ எடுத்துகிட்டு வந்து சமைச்சிக்கலாம். அதே மாதிரி விறகு எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சமைச்சிக்கலாம். ஏன்னா எதையும் கையில் தூக்கிட்டு போக தேவையில்ல, நம்ம கிடக்கிற இடத்துல எடுத்து சமைச்சிக்கலாம். நானும் பருப்பு வெந்துருச்சு சரின்ட்டு நானும் மத்து வச்சு கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டத்தையும் போட்டு நல்லா ஒரு வதங்க விட்டுட்டு அப்புறம் இது சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து, நிறையா சேர்த்த மாட்டேன் ஏன்னா பாப்பா சாப்பிட மாட்டான். அதனால் வந்து இது பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச பருப்பையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். சரின்ட்டு அதுக்குள்ளே அவள் வந்து கேமராலாம் ஃபோனெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்ட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அவள் பாட்டுக்கு போய் அழுக ஆரம்பிச்சிட்டா அம்மான்ட்டு. சரி இது அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ எடுத்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். சரின்ட்டு நானும் சரி என்ன பண்ணுறது எடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை இதை ஓரியாண்டுட்டு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக வேலையாக இவ்வளோ வச்சுட்டு என்னால் ஒருத்தியாக சமாளிக்கவே முடியல. நீங்களாம் எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் வந்து புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அடுப்பு அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கு அப்புறம் அவளை எங்கே கொண்டு போய் விட்டேன்னு தெரியுங்களா, அந்த மோட்ரு ஓடுது இல்லையா அந்த பைப்பில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நீச்சல் குளத்தொட்டி ஆட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு ஜிங்கு தண்ணியை மோந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீ இந்த வேலையினாவது செய்கிறியே வார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பிள்ளைங்க இருக்க பக்கம் ஒரு வேலையை நம்மளுக்கு செய்ய விடாதுங்க, அதுகளும் கம்முன்னு இருக்காதுங்க. சரின்ட்டு அங்கேருந்து பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் விளக்குற இடத்துல வச்சுட்டு ஜிங்கு தொட்டியில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா சரி குழம்பு தான் வெந்துட்டுருக்குல்ல, சரி அவள் தான் அழுக ஆரம்பிச்சிட்டாளா அதனால போய் குளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி குழம்பு குளிச்சு வச்சுட்டு போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையில் மோட்டரை ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த செடிங்கள்லாம் ஏமா என்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டுற, தண்ணி ஊற்றுமா, அடிக்கிற வெயிலில் நாங்களாம் எப்படி காஞ்சு போய் வதண்டு போய் கிடக்கோம், நீ மட்டும் ஜம்முன்னு குளிச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்டுச்சுங்க. சரி இருமா வாரேன் உங்களுக்குலாம் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கலக்கலான்னு இருங்க அப்படின்னு சொல்லி தண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு செடியும் அப்படியே எனக்கு தேங்க்ஸ்மா நன்றிம்மா அப்படின்னு சொல்லிச்சுங்க சலசலான அந்த தண்ணி சத்தத்துக்கு. சரின்ட்டு நானும் தண்ணி விட்டுட்டு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அந்த செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது வந்து அந்த காலத்து ஒரு 100 வருஷம் முன்னாடி கட்டின வீடு. அதனால் அந்த மூங்கிலில் தட்டின்னு சொல்லுவாங்க, தட்டியை வச்சு திண்ணைக்கு வெளியில் வச்சுருக்கோம். இது வந்து கிச்சன் ரூமு, இது வந்து பெட்ரூமு, அதனால் இப்படி இருக்குது. இது வந்து ஒரு இங்கே நர்சரி கார்டனில் வாங்கிட்டு வந்தது. தண்ணியெலாம் விட்டுட்டு அந்த ஸ்வீட் கொய்யா அப்புறம் என்னது ஸ்வீட் ஆரஞ்சு அந்த மாதிரி செடிங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஏம்மா என்னையும் கண்டுங்கம்மா, அதுங்கனாவது கொஞ்சம் நிழலில் இருக்குது, நாங்கள் வெயிலில் டெய்லி வாடுற 2 மணி வெயிலெலாம் கொளுத்தி எடுக்குது, சூடுது, அடுப்பை கொண்டாந்து பக்கத்தில் வச்சு எரிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு அதரிச்சுங்க. சரி இருங்க அவங்களுக்கு கொஞ்சம் விட்றேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஞ்சம் பலாப்பழக்கம் நினச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் விட்டுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி நம்மளோட முகத்தை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா வேர்த்து ஊற்றுது வெயிலில். அப்புறம் சரின்ட்டு அந்த க்ரீமெல்லாம் போட்டு அப்பிக்கிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சே மங்களகரமான நாள், அதனால் நான் வந்து சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். சாமி கும்பிட்டு தான் டெய்லியில் வெள்ளிக்கிழமை மட்டும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் அந்த
திருப்பதி சாமி, வெங்கடாஜலபதி சாமி, சரஸ்வதி, லட்சுமி இந்த 3 சாமியும் சேர்ந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாக்ஸில் வந்து ஒரு சாமி நாங்கள் வந்து 25,000 போட்டு வாங்கியிருந்தோம். ஆனால் அழகாக இருந்துச்சு. அந்த பாட்டு பாடுங்களே, அந்த சுப்ரபாதம் பாடும், அவ்வளோ ஒரு மனசுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி. இந்த 2 தான் இன்றைக்கி பண்ணினேன். இந்த பண்ண முடிஞ்சுது. இவளை பார்த்துக்கிட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.